பல்வேறு காலகட்டங்களில் அரசு மீதான நம்பிக்கை நீக்கம் பண்ணியிருக்காங்க. 10 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக கொஞ்சம் சபாநாயகர் மீதான நம்பிக்கை இந்த தீர்மானத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை? அதுதாங்க அவங்க தான் சொல்ல வேணும். நாங்கள் செய்தித்தாள்லையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்றைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை, நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால் நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். பரிசீலனையில் இருக்குது அப்படின்றது. அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க. ஏன் இதே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை 0 ஹவரில் பிரச்சனை எழுப்பினாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இது முக்கிய பிரச்சனைங்க. ஒரு அமைச்சருடைய வீடு, அமைச்சருடைய மகன் வீடு, அவருடைய அலுவலகங்கள், உறவினருடைய அலுவலகங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்குது. அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகியுள்ளன. இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது? ஏன் பயப்படுறீங்க? இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா? அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா? ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா? இதெல்லாம் தவறு அல்லவா? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அது படித்தவர், பேராசிரியர், பேருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை, தெரிஞ்சுதான் பேசுகிறார். ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது, மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் சமமாக கருதக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையில் விவாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையில் பிரச்சனை இருக்கணும். கடந்த வாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா? எப்படி இந்த கூட்டணி எவ்வாறு அமைக்கிறது? நாங்கள் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தலாம் தெரியும். ஆக ஒரு கட்சி, அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் எப்படி வெளியில் பேச முடியும்? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியும். அதிமுக பாஜக கூட்டணியை திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க அது வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க. நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். மாநில உரிமை தொடர்பாக முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாரு. அதற்கு அதிமுக எந்தவித கருத்தும் தெரிவிக்கல. இது வருத்தம் அளிக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல எதுவும் எடுக்கல அப்படின்றாரு. அருமையான கேள்வி கேட்டீங்க. இதை கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிந்திச்சு பாருங்க. அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சி உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 மணிக்கில் மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2006 2011 மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல? ஏன் நிறைவேற்றல? அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஏன் நீங்க நிறைவேற்றல? ரகுபதி நேற்று பேசுறார் அக்கறையிலேன்னு. நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா? ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா? வேட்டி மாற்றி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா. ஏன்னா அதிமுக என்ற இரவு பகல் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரையா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினது அதிமுக. நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது, ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக. அதிமுக தான் கட்சி தான். அன்றைய இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாது? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படிலாம் நாட்டில் எப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணின்னு அமைச்சாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது. இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி அப்போ இடம்பெற்றுக்கலாம்ல. ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தால் மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்கள் அஜிதாவில் கொண்டாடல? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்கள. அப்போ எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாரா? இல்லையே. எல்லாம் சுய லாபத்திற்காக. மத்தியில் ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும். அது தன் குடும்பத்திற்கு, கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அன்னைக்கு நடந்த ரெண்டு விமர்சனங்கள். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதிலிருந்து ஏதாவதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.